ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியராய் ஆத்மகுண பரிபூர்ணராய் திருவள்ளரை திவ்ய தம்பதிகளுக்கு நித்திய கைங்கரியம் செய்து போந்தவராய் பலவிதமான கைங்கரியங்களை திருவள்ளரை திவ்ய தம்பதிகளுக்கும் திருவள்ளரை திவ்ய தேசத்திலும் செய்து போந்தவரான திருவள்ளரை மேல திருமாளிகை அம்மாளாச்சாரிய சுவாமியான பெரிய சுவாமி, அதாவது அம்மாள் ஸ்ரீ ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமி, அடியனுடைய திருப்பாட்டனார் சுவாமி, அவருடைய சதமானோத்சவம் இந்த வருடம் ஆவணி மாதத்தில் ஆயில்ய நட்சத்திரத்திலே அந்த சுவாமிக்கு 100வது நட்சத்திர பூர்த்தி. அதை முன்னிட்டு பாராயணங்கள், உபன்யாசங்கள், சதசுக்கள், குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள் என்கிற ரீதியிலே பல்வேறு நிகழ்ச்சிகளை பரமநடி அறக்கட்டளையும் நூலாட்டி பலகலை ஓர்ப்பு மையமும் நிகழ்த்த உள்ளன. சுருக்கமாக அந்த நிகழ்ச்சிகளுடைய ஒரு விளக்கத்தை பார்க்கலாம். முதற்கண் ராமச்சந்திர குணானுபவம் என்கிற ஒரு தலைப்பிலே சக்கரவர்த்தி திருமகனுடைய 16 குணங்களை அனுபவிக்கும் வண்ணம் 15 சுவாமிகள் 15 வித்வான்கள் அவர்களுடைய உபன்யாசமாக நூலாட்டியினுடைய யூடியூப் சேனலிலே மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை உபன்யாசங்கள் நடைபெற இருக்கின்றன. இன்று 16 ஜூன் தொடங்கி ஜூலை 8ஆம் தேதி வரை உபன்யாசங்கள் நடைபெற உள்ளன. திங்கள் முதல் வெள்ளி வரை தான் பெரும்பாலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒரு வாரத்தில் மட்டும் வெள்ளிக்கிழமையும் திங்கட்கிழமையும் உபன்யாசம் நடைபெறாது. உபன்யாசம் நடத்தக்கூடிய சுவாமிகளுடைய திருவுருவ படங்களை இந்த சித்திரத்தில் நீங்கள் காணலாம்படி அமைத்துள்ளோம். அந்த சுவாமிகள் கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் என்கிற ஸ்லோகங்கள் அமைந்திருக்கக்கூடிய வரிசையிலே அர்த்தங்களை அருளி செய்வார்கள். ஜிதக்ரோதகாங்கிற ஒரு குணமும் கஸ்ய பிப்யதி தேவாஸ்யங்கிற குணமும் சேர்த்து அனுபவிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறபடியால அதை மட்டும் தலைப்பாக கடைசி சுவாமிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் லைவாக நூலாட்டி யூடியூப் சேனலிலே எல்லாரும் கண்டுகளிக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறோம். மேலே 21ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7 மணி முதல் 9 மணி வரையும், மாலை 7:45 மணி தொடங்கி 9:45 மணி வரையும் ஒரு குழந்தைகள் நிகழ்ச்சி அது நடைபெற உள்ளது. அந்த நிகழ்ச்சியிலே முக்கியமாக பாரதத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக ஒரு நிகழ்ச்சி. ஏற்கனவே அமெரிக்க தேசத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதே போல பாரத தேசத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மற்றவர்களுக்கும் இந்த சமயம் அவர்களுக்கு அவருடைய டைம் ஜோனுக்கு ஒத்திருந்தால் அவர்களும் கலந்து கொள்ளலாம். இதிலே குழந்தைகள் கூகுள் மீட் மூலமாக சேர்ந்து கொள்ள வேணும். பெரியவர்கள் 25 வயதுக்கு மேற்பட்டவர்கள் யூடியூப் மூலமாக இந்த நிகழ்ச்சியை காணலாம். ஸ்ரீ ராமானுஜ அதிமானுஷஸ்தவம் என எம்பெருமானருடைய ஆச்சரியமான கல்யாண குணங்களை, ஆச்சரியமான செயல்களை நிரூபிக்கும் வண்ணம் திருமிசை அண்ணாப்பங்கார் சுவாமி அருளி செய்த ஒரு திவ்ய கிரந்தம். அந்த கிரந்தத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு உபன்யாசம் திருக்கோவலூர் சுவாமி மூலமாக நிகழ்த்தப்பட உள்ளது. இது ஜூலை 17ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு நேரலை செய்யப்படும் நூலாட்டி யூடியூப் சேனலிலே. அதற்கு அடுத்த நாள் ராமானுஜ அஷ்டோத்தர சதநாம ஸ்தோத்திரம் என்று வடுக நம்பி எம்பெருமானருடைய 108 திருநாமங்களை அமைத்த ஒரு ஸ்தோத்திர கிரந்தம், அஷ்டோத்தர நாமாவளியை போல இருக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திர கிரந்தம்.
அந்த கிரந்தத்தை தழுவிய ஒரு உபன்யாசம் மிथिलाशाल கிராமத்திலே வடுகம்பியுடைய திருவவதார ஸ்தலத்திலே எழுந்தொழியிருக்கக்கூடிய தனுதாச ராமானுஜஜீய சுவாமியாலே நிகழ்த்தப்பட உள்ளது. இதுக்கு மேலே குழந்தைகளுக்கான ஒரு அருளிச்செயல் ஒப்பித்தல் போட்டி. இது ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதியும் 3ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. திருக்குறுந்தாண்டகம், எதிராஜ விம்சதி இவைகள்லாம் முழுவதுமாக ஒரு விஷயமாக வைக்கப்பட்டுள்ளன. அதாவது திருக்குறுந்தாண்டத்திலும் கலந்து கொள்ளலாம், எதிராஜ விம்சதி அறிந்த குழந்தைகளும் கலந்து கொள்ளலாம். இவைகளுக்கான ஃப்ளையர், இதில் சேர்வதற்கான விண்ணப்ப படிவம் ஆகியவை வாட்ஸ்அப் மூலமாக எல்லாருக்கும் அனுப்பப்படும். இதே போல ஸ்தோத்திர ரத்னத்தை 3 பிரிவுகளாக வயசுக்கு தகுந்தாற் போல பிரித்துள்ளோம். அதே போல ராமானுஜ முகுந்தாதி, உபதேச ரத்னமாலை இவைகள் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதுக்கு மேல ஸ்ரீ சஹஸ்ரநாமம் என்கிற விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம், அது 2 பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது. இவைகளில் எந்த வயசில் இருக்கக்கூடியவர்கள் சேரலாம், சேர்வதற்கு என்ன தகுதிங்கிற விஷயங்கள் எல்லாமும் அந்த ஃப்ளையர்லையும் இந்த கூகுள் ஃபார்மிலும் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றை பார்த்து அவர்கள் ஒரு போட்டியிலோ 2 போட்டியிலோ அல்லது 5-6 போட்டிகளிலும் கூட அந்த வயசுக்கு ஏற்ப அவரவர்கள் தகுதிக்கு ஏற்ப கலந்து கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போட்டிகளுக்கான ஒரு பரிசளிப்பு விழா அது ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி நடக்கும். இந்த போட்டி திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருவரங்கம் நகரத்திலேயும், சென்னை பட்டணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருவல்லிக்கேணியிலும் நடக்கும். மற்றவர்களுக்கு கூகுள் மீட் மூலமாக நடக்கும். இதற்கு அடுத்தது 11ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை ஸ்ரீ சஹஸ்ரநாமத்திலே பரத்வம், வியூகம், நிருசிம்ஹாவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், அர்ச்சாவதாரம் என்கிற 6 தலைப்புகளிலே சுவாமிகள் அறுவருடைய உபன்யாசம் திருவள்ளரை மேல திருமாளிகையிலே நடைபெற உள்ளது. அவசியமாக இந்த உபன்யாசத்துக்கு எல்லாரும் நேரில் வந்து அன்வைக்க வேணும் என பிரார்த்திக்கிறோம். நேரில் வர இயலாதவர்களுக்காக ஒரு பதிவானது நூலாட்டி யூடியூப் சேனலிலே பதிவிடப்படும். அதே தேதிகளிலே 11ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை 2 வேளைகளிலும் சம்ஸ்கிருத வேத பாராயணம், கிரந்த பாராயணங்கள் நடைபெறும். மாலை ஒரு வேளை அது திராவிட வேத பாராயணம், அருளிச்செயல் சேவா காலம் அது நடைபெறும். அதற்கு அடுத்த நாள் இவைகளுடைய சாற்றுமுறை நடைபெறும். அன்றைய தினம் குழந்தைகளுடைய ஒரு நாடகம், அது அவசியமாக எல்லாரும் நேரில் வந்து கழிக்க வேணும், குழந்தைகளை உற்சாகப்படுத்த வேணும் என்று பிரார்த்திக்கிறோம். அது என்ன தலைப்பு, என்ன விஷயங்கிறதுலாம் சீக்கிரமாக இந்த நூலாட்டியினுடைய வாட்ஸ்அப் சேனலில், வாட்ஸ்அப் குரூப்ஸில் இவைகளை பற்றின விவரங்கள்லாம் தெரிவிக்கப்படும். அதில் எல்லாரும் கலந்து கொள்ள வேணும் என்று பிரார்த்திக்கிறோம். அருளிச்செயல் போட்டி, ஸ்தோத்திர போட்டி, நாடகம் இவைகளில் கலந்து கொண்டவர்களுக்கு ஒரு பரிசளிப்பு விழா ஊக்குவிக்கிறதுக்காக அன்றைய தினமே நடைபெறும். அடுத்து ஆகஸ்ட் 18, 19, 2 தேதிகளிலே பாத்ம சம்ஹிதையினுடைய 4 பாதங்களையும் தழுவி ஒரு பாஞ்சராத்திர ஆகம வித்வத் சதஸ், அது 2 வேளைகளுமாக திருவள்ளரை திருமாளிகையிலே நடைபெற உள்ளது. அதுக்கு மேலே அடுத்த நாள் புதன்கிழமை ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஒரு இசை நிகழ்ச்சி மாலை நடைபெற உள்ளது. இத ஒழிய ஒரு சம்பிரதாய வித்வத் சதஸ், அது 21ஆம் தேதி மாலை 6 மணி தொடங்கி 8:30 மணி வரை அருளிச்செயல் வியாக்கியானங்களில் இருந்தும் ரகசிய கிரந்தங்களிலிருந்தும் நடைபெறும். எப்படி ஸ்ரீபாஷ்யம், சாஸ்திரங்களிலே, சாஸ்திரம் இவைகளிலே விசாரங்களை செய்யக்கூடிய சதஸ்ஸுக்கள் நடைபெறுகின்றனவோ அந்த ரீதியிலே சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை ஆழமாக தெரிந்து கொண்டு விசாரிப்பதற்காக ஒரு நிகழ்ச்சி அன்றைய தினம் தொடங்க உள்ளது. அதற்கு மேலே பிரதி மாதம் இது நடைபெறும். இந்த நிகழ்ச்சியிலே நேரில் அன்றைய தினம் எல்லாரும் வர வேணும் என்று பிரார்த்திக்கிறோம். பிரதி மாதம் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாரும் காணலாம்படியாக, அதாவது பஞ்சசம்ஸ்கார மாணவர்கள் காணலாம்படியாக யூடியூப் சேனல் மூலமாக அவர்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு அளிக்கப்படும். அதற்கு அடுத்த நாள் ஆவணி ஆயில்யம் திருநக்ஷத்திர வைபவம்.
சில கிரந்தங்களுடைய வெளியீடு, உபன்யாசங்கள், மாலை இசை நிகழ்ச்சி நடைபெறும். அதற்கு பிறகு ஆயில்யத்துக்கு அடுத்த தினம் தொடங்கி ஒரு 4 நாள்களுக்கு ஒரு ஸ்ரீபாஷ்ய வித்வத் சதஸ் அது திருவள்ளரை திருமாளியிலே நடைபெறும். வர இயலாத வித்வான்களுக்கு அந்த சதஸ்ஸானது ஆன்லைன் மூலமாக ஒரு சேருவதற்கான வாய்ப்போடு நிகழ்த்தப்படும். இந்த நிகழ்ச்சிகளிலே சில நிகழ்ச்சிகளுக்கு பங்கேற்கக்கூடிய சுவாமிகளுடைய திருநாமங்கள் இப்பொழுது அந்த சுவாமிகளாலே 2 மாதங்கள் கழித்து நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கையாலே சுவாமிகளாலே நிர்ணயித்து அவருடைய அவைலபிலிட்டி இப்போது சொல்ல இயலாதபடியாலே சுவாமியுடைய திருநாமங்கள் இதிலே சிலவற்றுக்கு குறிப்பிடப்படவில்லை. ஆகையாலே அவைகளும் கூட இந்த வாட்ஸ்அப் குரூப்ஸிலே அவைகளும் தெரிவிக்கப்படும். அதில் எல்லாரும் அவசியமாக இந்த நிகழ்ச்சிகளிலே நேராக நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் நேராக வந்து கலந்து கொள்ள வேணும். திருவள்ளர் திருமாளியில் ஆகஸ்ட் 11ஆம் தேதி தொடங்கி 22 வரைக்கும் திருநக்ஷத்திர வைபவம், பாராயணங்கள் இவைகள்லாம் நடைபெறும். இவைகள் அருளிச்செயல் சேவா காலம், பாராயணங்கள் இவைகள்லாம் பரமனடி ட்ரஸ்ட் மூலம் நடத்தப்படும். அதுக்கு மேலே உபன்யாசங்கள், சதஸ்ஸுக்கள், குழந்தைகளுக்கான நாடகங்கள், போட்டிகள், உரையாடல் நிகழ்ச்சிகள் இவைகள்லாம் நூலாட்டி பலகலை ஓர்ப்பு மையத்தின் மூலமாக நடத்தப்படும். ஆகையால் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் நேரிலும் இதே போல வாட்ஸ்அப் குரூப்ஸ்களிலும் அதே போல இந்த சேனல்கள், யூடியூப் சேனல்களிலும் எல்லாரும் அவரவருடைய சக்திக்கு ஏற்ப அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏற்ப கண்டுகளிக்க வேணும் என பிரார்த்திக்கிறோம். மேலும் இவைகளில் பார்ப்பதற்காக சேர்வதற்காக அந்த QR கோடு கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இதை அவரவர்கள் சக்திக்கு அனுகுணமாக இவைகளை ஆதரிக்க வேணும் என்பதையும் பிரார்த்திக்கிறோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், பெருமானார் திருவடிகளே சரணம், ஸ்ரீயர் திருவடிகளே சரணம்.